தலை நேசிக்கக்கூடிய தல ரசிகர்களுக்கும் ஒரு இன்ப ஆச்சரியமான ஒரு அப்டேட் வெளியாகிருக்கிறது. அந்த அப்டேட் பற்றி தான் நமக்கு இந்த வீடியோல பேச போறோம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது. முக்கியமா சொல்லணும்னா அஜித் த்ரிஷாவோட காம்பினேஷனே நல்லா பொருந்தும். அந்த அளவுக்கு அவங்களுடைய படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படங்களே. அப்படி சில படங்களை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். ஆனா ஒரே படம், ஆனா உண்மையிலே அந்த லவ் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆனா ஜி படம் தான் அவருடைய தோல்வியை சந்தித்த ஒரு படம். பாக்கி எல்லா படமுமே அஜித்துக்கு ஒரு வெற்றியை கொடுத்த படம் தான். என்னை அறிந்தால், இப்படி அடிக்கட்டி போலாம், கிரீடம், இப்படி அவருடைய லவ் கெமிஸ்ட்ரி. இந்த படத்துடைய அப்டேட் விடாமுயற்சி படத்திலிருந்து 3வது அப்டேட்டாக வெளிவந்திருக்கிறது. இதனால் அஜித் ரசிகர்கள் ரொம்ப குஷியாக இந்த அப்டேட்டை பார்க்கும்போது 3 விதமான ஒரு கதை இதுல இருக்கிறது. ஆனால் அஜித் ஒரு ஆளா தான் நடிக்கிறார். ஆனா இந்த படத்துடைய கதை கொஞ்சம் இந்த அப்டேட் வந்த பிறகு சின்ன ஒரு கதை நமக்கு தெரிய வருகிறது. அப்படித்தான் விடாமுயற்சி கதை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய ஐடியாவும் அப்படித்தான் இருக்கு. ஒரு ஃபேமிலியாட்டு இருந்திருப்பாங்க. அவங்கள த்ரிஷாவை 1ல கடத்திட்டு போவாங்க, இல்லைன்னா கொன்னுடுவாங்க. இப்படி 2ல 1 நடக்கும். அதுக்கப்புறம் அந்த த்ரிஷாவை கடத்தி கொண்டு போனவரை த்ரிஷாவை எப்படி மீட்டெடுக்கிறது, காப்பாற்றுவது தான் அஜித்துடைய ஒவ்வொரு ஸ்டில்லும் நமக்கு தெரிய வரும். ஒரு ஸ்டில்லை பார்க்கும்போது நமக்கு பழிவாங்கும் திடல் இருக்கிறது. இன்னொரு ஸ்டில்லை பார்த்தா நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கிறது, நல்ல ஒரு குடும்பம், ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் இருக்கிறது. இப்படி பல கருத்துகள் விடாமுயற்சி படம் சொல்ல இருக்கிறது. ஆனால் இந்த விடாமுயற்சி படம் பழிவாங்கும் திடல் என்று சொன்னால் நீங்கள் பழைய சில படங்கள் பழிவாங்குவது போல் இதுவும் இருக்கும் என்று நினைக்கிறார்கள். இதுல டைரக்ஷனா இருக்கிறது மகிழ் திருமேனி படங்களை ரசிகர்கள் எல்லாருமே நிறைவேற பார்த்திருப்பீங்க. அவருடைய படங்கள் கொஞ்சம் ஐடியாவோட டெக்னிக்கலா ரொம்ப பார்க்கறதுக்கே ஒரு நம்மளை தூண்டுத மாதிரி இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமா கதைகளும் எடுக்கக்கூடியவர் தான் அவர். அவருடைய படங்கள் நிறைய நமக்கு அருண் விஜய் படம், தடம், இப்படி சொல்லிட்டே போலாம். இப்படிப்பட்ட சில படங்கள் எல்லாம் அவர் கொடுத்து இந்த இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் பேர் வாங்கினவர். அவர் தான் இன்னைக்கு விடாமுயற்சி படத்தை எடுக்கிறார். ஆனா விடாமுயற்சி படத்தை அவர் எப்படி எடுக்க போறாரு நமக்கு முன்கூட்டி தெரிகிறது. ஏன்னா மகிழ் திருமேனியுடைய திரைக்கதை எல்லாம் ரொம்ப அமர்க்கலமாக இருக்கும், அசலாக இருக்கும். அப்படித்தான் இந்த விடாமுயற்சி படத்தை எடுக்கிறாங்க. இந்த விடாமுயற்சி படத்தில் இன்னும் ஒரு கேள்விகள் எழும்புகிறது. அதாவது தீபாவளிக்கு விடாமுயற்சி படம் நிச்சயம் வரும் என்று சொல்கிறார்கள். ஆனால் தீபாவளி விடாமுயற்சி கூட முக்கியமான பெரிய நடிகர்கள் படங்கள் மோதப்போகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அது மோதாதா, பின்வாங்குமா என்று நமக்கு அதை பொறுத்திருந்துதான் அதை பார்க்க முடியும். ஆனால் விடாமுயற்சி படம் கண்டிப்பாக தீபாவளி வரும் என்று சொல்லப்படுகிறது. விடாமுயற்சி படத்தை பொறுத்த வரைக்கும் ரசிகர்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றமாக இருங்காது, செம ஒரு விருந்தாக அமையும் என்று தெரியுது. அஜித்தை பொறுத்த வரைக்கும் விறுவிறுப்பான ஆக்ஷன் இந்த மாதிரி படங்கள் கொடுக்கும் போதே, பழிவாங்கும் திடல் கொடுக்கும் போதே அவருக்கு கதைகள் சக்சஸ்ஃபுல் ஆகும். அவருடைய மேனரிசம், ஸ்டைல் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஆனா இந்த 3வது அப்டேட் உண்மையிலேயே சொல்ல போனா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அதாவது அஜித்தை கொஞ்சம் உடல் குறைச்சு கொஞ்சம் இளமை தோற்றம் பார்க்கறதுக்கு எத்தனை ரசிகர்கள் இயக்கத்தோட இருப்பாங்கன்னு தெரியும். ஆனா இந்த படம் அந்த இயக்கத்தை தீர்க்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அந்த கெமிஸ்ட்ரி இருக்கு. ஆனா இந்த கெமிஸ்ட்ரி கொஞ்ச நேரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் இந்த கெமிஸ்ட்ரி எடுத்திருக்காங்க. இவங்களுடைய கெமிஸ்ட்ரி நமக்கு இன்னைக்கு அல்ல, நேற்றைக்கு அல்ல. ஜி படத்திலே சில பாடல் வரிகளிலே நம்ம பார்த்திருக்கோம், அஜித்தோட லுக்கும் த்ரிஷாவோட லுக்கும். ஆனா மீண்டும் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் போது நிச்சயமாக விடாமுயற்சிக்கு இன்னொரு தூக்கலாக இருக்க போகிறது இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அஜித்தை திரையில் பார்ப்பதற்காக ரசிகர்கள் இயக்கத்தோடு இருக்கிறார்கள். ஏனால் குறைந்த காலமாக அஜித் படம் திரைக்கே வருவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றத்தோடு இருக்கும் அஜித் ரசிகர்களுக்கு இது பயங்கரமான ஒரு இண்டஸ்ட்ரி கொடுக்க போகிறது. ஆனால் மீண்டும் இன்னும் 4 மாதங்கள் இருக்கிறது. அதுவரை காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையின் கட்டாயத்தில் அஜித் ரசிகர்கள் இருக்கிறார்கள். மீண்டும் காத்திருங்கள். நின்று அடிக்க போகிறதான் விடாமுயற்சி. அஜித்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பொறுத்துதான் சில படங்களை திரைக்கு இடுவார். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடியவர் தான் தல அஜித். அவரை பற்றி நமக்கு இந்த வீடியோவில் காணொலியில் பேசுவதற்கு நமக்கு பெருமைப்படுகிறோம். ஏன்னா நம்ம சேனலுடைய அவருடைய நியமத்தான் நமக்கு வைத்திருக்கிறோம். அதனால அவரை பற்றி அதிகமாக பேசுவதில்லை. ஏன்னா அவருடைய நேமை வைத்து விட்டு அவரைவே புகழ் பாடுகிறோம் என்ற ஒரு கெட்ட எண்ணம் இதில் சூழல் வரும் என்றுதான் கொஞ்சம் தயக்கப்பட்டு தான் சில வீடியோக்கள் மட்டுமே நமக்கு பேசும். அதனால் பேர் வைத்து விட்டோம், அதற்காக மாற்ற முடியாது என்பதன் நோக்கத்தினால் அஜித் வீடியோவை நமக்கு புகழாரம் பாடவும் முடியாது. அந்த அளவுக்கு தான். ஏன்னா அஜித் பேரை வைத்திருப்பவன் அஜித்தை பாராட்டி தான் பேசக்கூடியவரா என்று சொல்வார்கள். இல்லை, இது உண்மை, நிஜம். ஏன்னா இங்க என்ன நடக்கிறது என்பதை நமக்கு சொல்ல இருக்கிறோம். இங்க என்ன நடக்க போகிறது என்பதை தான் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறோம்.
அதற்கான சப்போர்ட்டை வீட்டும் கொடுத்து நம்ம சேனலுக்கு ஆதரவும் சப்போர்ட் கொடுக்குமாறு அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக்கும் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே, வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின்